அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு உம்முடைய பாதத்தில் எங்களை சரணடைய செய்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். நல்ல இரவு நித்திரையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பகலின் வெளிச்சத்திலேயும் உம்முடைய ஒத்தாசை எங்களை ஆட்கொள்ளட்டும். வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் நாம் ஒரு அழகான சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். மனுஷீக பலவீனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய பலவீனம். எவ்வளவுதான் ஆலோசனையை நாம் கேட்டாலும் நாம் சில குறைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதே கிடையாது. அது தானாகவே நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் சில நேரங்களில் எதிரடையாக செய்யப்படுகிற காரியங்களை நாம் கவனிக்கும்போது அது நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. உதாரணமாக, சிலர் பேசும்போதே தவறுதலான வார்த்தைகளை பேசுவதை நம்மால் கேட்க முடிவதில்லை. சிலர் செய்த குற்றங்களை குறித்து பேசும்போது நாம் அந்த குற்றம் செய்த நபருக்கு விரோதமாக ஏதாவது தவறுதலான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தீது சொல்லாய் இருப்பாயாக என்று சொல்லுகிறார். இதைப்போல பவுல் தன்னை குற்றவாளி என்று தீர்த்த அந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், பவுல் ஒரு முறை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக கொண்டு செல்லப்படுகிறான். அவனால் செய்து வந்த அனைத்து விஷயங்களையும் குறித்து அவன் குற்றவாளியாக தீர்க்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியனிடத்தில், அனனியாவினிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறார். அப்பொழுது சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியனை நீ வைகிறாயா என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவன் என்ன சொன்னான் என்று ஒன்றும் அவரை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கு வேதம் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயமாய் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்தை விரோதமாய் அடிக்க சொல்லலாமா என்றார். இந்த பவுல் மற்றவர்களை குறித்து குற்றம் சொல்லும்போது அவன் அந்த குற்றத்தை அவன் ஆசாரியனாகிய அனனியாவினிடத்தில் அவன் கொண்டு செல்லப்பட்ட போது அனனியா சொல்லுகிறான், இவன் வாயில் அடியுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பவுல், நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக செய்யாத என்னை இப்படி சொல்லலாம் என்று அங்கு அனனியாவினிடத்தில் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட சமீபத்தில் நின்றவர்கள்
தேவனுடைய பிரதான ஆசாரியனை வைகிறாயா என்று கேட்டார்கள். அந்த பவுல் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்போஸ்தலர் 23:5 வைகிறாயா என்று அங்கு நின்றவர்கள் கேட்டது சொன்னதற்கு பவுல், இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது, உன் அதிபதியை நீ தீது சொல்லாது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 17-18வது வசனம். லேவியராகமம் 5:17-18 இப்படி சொல்லுகிறது, ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்திற்கு உட்பட்டால், அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்தாலும், அவன் ஒருவேளை அறியாமல் செய்தாலும் அவன் குற்றவாளியாய் இருப்பான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தம் அந்த குற்ற நிவாரண பலியாக அவன் குற்றமல்லவனாய் இருந்த தன் அக்கிரமத்தை சுமப்பான். அவன் அதற்கு பதிலாக பழி செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அவன் அறியாமல் செய்த தப்பிதத்திற்கு ஆசாரியனிடத்தில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நன்கு யோசிக்க வேண்டும். ஒருவன் தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக செய்யத்தகாத ஒரு காரியத்தை செய்தால், அவன் அறிந்தோ அறியாமலோ செய்தால், அது அவனுக்கு பாவம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிகிற அறிவில் இருக்கும்போது நாம் என்ன விதமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு லேவிய யாத்திரையாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. அன்பு பிள்ளைகளே, மேலான அதிகாரமுடைய பிள்ளைகளை எந்தவித வாயின் வசனிப்பினால் நாம் தூசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் செய்த பிள்ளைகளை, நமக்கு மேலான அதிகாரமுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, ஆசாரியர்களை, பிரதான ஆசாரியர்களை நாம் தூஷிக்கிறோமே, அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த செயல்களை குறித்து நாம் பறைசாற்றுகிறோமே. இது சரியா என்றால் வேதம் இது சரியில்லை என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இதுகாரும் நாம் பேசிய பேச்சுக்கள் உண்மையாகவே இருந்தாலும் அதை குறித்து குறை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருமுறை சாத்தான் மோசேயினுடைய சடலத்தை குறித்து விசாரிக்கும் போது அங்கு அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார்
என்று அங்கு வேதம் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம் யூதாவின் புஸ்தகத்திலே. அன்பு பிள்ளைகளே, மற்றவர்கள் செய்த தவறுகளை நாம் பிரபலமாக்குவதற்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? அவர்கள் ஆசாரியர்கள், ஜனத்தின் மேலான அதிகாரம் பெற்றவர்கள், அதிபதிகள், நாட்டை ஆளுகிற பிள்ளைகள். அதை குறித்து நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய குற்றங்களை, குறைவுகளை நாம் குறை சொல்லி கெட்ட வார்த்தைகளால், தூஷண வார்த்தைகளால் நாம் பேசக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவை உன் மனதிலே நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவைகள் அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகளில் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. ராஜாவை நீ நிந்தியாதே. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஐஸ்வர்யவானை உன் படுக்கையில் மேல் நினைத்து கொண்டு அவனை குறை சொல்லாதே. ஆகாயத்து பறவைகளும் சட்டைகள் உள்ளவைகளும் அதை அவனிடத்தில் கொண்டு போகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அறியப்படாத இரகசியங்களும் வெளியாக்கப்படாத மறைபொருளும் ஒன்றும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய கால நியமங்களுக்கேற்ற அறிகுறிகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 10:26 சொல்லுகிறது, அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் இருட்டில் பேசியவைகளை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நாம் பேசியதுதான் யாருக்கும் தெரியாதே, பின்பு எப்படி வெளிப்படும் என்றால், அன்பு பிள்ளைகளே, அது யாருக்கும் தெரியாது என்பது உண்மைதான். ஆனால் ஆவியானவருக்கு தெரியாத எந்த ஒரு ரகசியமும் இந்த லோகத்தில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கு மத்தேயு பக்தன் சொல்லுகிறார், அறியப்படாத மறைபொருளும் இல்லை, வெளியாக்கப்படாத இரகசியமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த தவறுகளை எப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தைகள் நம்மிலே எப்படி நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை யோசிப்போம். லூக்கா நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் அங்கு 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வெளியாக்கப்படாத இரகசியமும் அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. வெளியாக்கப்படாத இரகசியமும் அறியப்பட்டு யாருக்காவது தெரிந்ததற்கு பின்பு அதை வெளிக்கொண்டு வராத இரகசியமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். இரகசியம் என்ற சொல்லு இந்த லோகத்தில் இல்லை. எப்படியாவது அதை வெளிப்படுத்தி இந்த லோகத்திற்கு வெளியில் வந்துவிடும். நாம் பேசுகிற பேச்சுக்களும் அப்படித்தான் என்று இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அன்பு பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுடைய ஈடுபாட்டில், நமக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் நாம் வீணான வார்த்தைகளை கொண்டு பேசுவது, ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நமக்கு பேசுவது நமக்கு உகந்தது அல்ல. நாம்
மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து பேசுவது தான் நல்லது. ஏனென்றால் அதிகாரிகள் நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று பவுல் பக்தன் சொல்லுகிறார். இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய காலத்தின் நியமங்களை சற்று யோசித்து பார்ப்போம். இது எவ்வளவு பெரிய நற்குணம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். ரோமர் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு நீ பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் எவ்வளவு பெரிய சத்தியம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எந்த அளவு நாம் நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாவின் பிரதியுத்தரம் நம்மை தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு எவ்வளவு கனத்தை மகிமையை கொடுக்க வேண்டும். ஆசாரியனை குறித்தோ பிரதான அதிபதியை குறித்தோ மேலும் அதிகாரம் பெற்ற அதிகாரிகளை குறித்தோ நாம் பேசுவதற்கு தகுதி அற்றவர்கள். அந்த வார்த்தை, அந்த பிரபலிக்கிற அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் ஒருவேளை இதுகாரம் பேசியிருந்தால் இனிமேலும் பேசாத பிள்ளைகளாய் நமக்கு அவசியமில்லாத ஒரு காரியத்திலே நாம் தலையிடாதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, உம்முடைய சமாதானம் இருந்து, உன் அதிபதியை தீது சொல்லாதிருப்பாயாக. மேலான அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படிவாயாக. உன்னுடைய ஜீவிதத்திலே பிரதான ஆசாரியனை குறித்தோ நீ தீது சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். சம்பந்தமில்லாத காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே வாய் திறப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கற்றுக் கொடுத்தீர். எங்களுக்கு மேலான அதிகாரம் பெற்றவர்களை நாங்கள் எல்லா கனத்தோடும் நாங்கள் ஆண்டவரே சேவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த குணத்திலே நாங்கள் தளர்ந்திருந்தால் அதை எங்களுக்கு பலத்தை கொடுத்து நாங்கள் அந்த குணத்திலே உறுதியாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒருவேளை அறியாமல் இதுகாரம் பேசியிருந்த வார்த்தைகளை என் தேவன் மன்னித்து மறந்து எங்கள் மீது கிருபையை காண்பியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த சத்தியத்தின் பாதையிலே நடந்து நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்குவோம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நற்குணத்தை கற்பிக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.